ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி ரொம்ப சுலபமாக தேங்காய் இல்லாமல் புளி இல்லாமல் ஒரு ரெசிபி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரத்தில் வைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டான ரெசிபியோட இன்றைக்கி வீடியோ ஆரம்பிக்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் பொதுவாக பொரியல் பண்ணுவாங்க. அதில் டிசைனாக நிறைய வெரைட்டிஸ் செய்யலாம், டேஸ்டியாகவும் செய்யலாம். நாம் இன்றைக்கி ட்ரை பண்ணுற இந்த ரெசிபியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பவே பிடிக்கும். புளி அதிகமாக சேர்த்துக்க விரும்பாதவங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், கடலை எண்ணெய் எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆப்ஷனல் தான். இது கட்டாயம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரும்போது நம்ம வரமிளகா விதை இல்லாமல் கிள்ளி எடுத்திருக்கேன், ஒரு 4 மிளகாய், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எனக்கு கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூண்டு உரித்து வச்சுருந்தோம்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் இந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் இல்லாமல் பெரிய வெங்காயமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்தக்கூடாது அப்படின்ட்டுலாம் கிடையாது. 2 வெங்காயமுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே பூண்டு ஒரு 20 பல் உரித்து வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு குவான்டிட்டி உங்கள் இஷ்டம்தான். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சேர்க்குற வரைக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருளுங்க. சமையலில் நம்ம கட்டாயம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இது கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். கூடவே வதங்கி இருக்கும்போது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம புளி சேர்க்காததுனால 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மேக்ஸிமம் நம்மளோட உணவில் புளியோட சுவையை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வதங்கி இருக்கும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நல்லா ஸ்மாஷ் ஆகி வரதுக்காக, குயிக்காகவும் வேகும், அதுக்காக உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தீயை வச்சு நம்ம வதக்கும்போது அழகாக சூப்பராக தோல் உறிஞ்சி வெங்காயம் அண்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வெந்து வந்துட்டுருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது தனியாக வதக்கி தான் இதில் போடணும், இல்லை பிசுபிசுப்பு தன்மை வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. டைரெக்டாக இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த வெங்காயம் தக்காளி பரப்புற மாதிரி பரவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து தண்ணி விட்டு வேக தான் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. இப்போ சாம்பார் பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் சுருக்குன்னு தான் காரம் சாப்பிடுவாங்க, அதனால் நான் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கம்மி பண்ணிக்கலாம் அல்லது கூட்டி வச்சுக்கலாம். மேற்கொண்டு ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மிலே நம்ம வதக்கி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கும் நமக்கு கிரேவி தேவைப்படுற அளவுக்கும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டம் மூடி வச்சு வேக விட்டுக்கலாம். எடையை நம்ம எடுத்து கிளறி விட்டுக்கணும். அப்படி கிளறி விட்டுட்டோம்னா நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா ஈவனாக வெந்து வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளான ஒரு ரெசிபிங்க. டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸ்டும் இருக்காது. தேவைப்பட்டால் புளிப்பு இன்னும் உங்களுக்கு வேணும்னு கேட்டால் இன்னும் 2 தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தா சிம்பிளாக தான் இருக்குது, பட் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செய்கிறது தான் ஆசைப்படுவீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு புளி தேவையில்லை, ஆனால் தேங்காய் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் தேங்காய் அரைச்சியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். அவசரமாக இப்போ தேங்காயும் இல்லை, புளி தேவைப்படாது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்து வந்தாச்சு. பூண்டு வெண்டைக்காய் எல்லாமே வெந்து வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக வெந்து வந்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம
சாப்பாட்டுக்கு பரிமாறி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்கள், பூண்டெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்தாச்சு, காய் வெந்தாச்சு, பிசுபிசுப்பு தன்மை இல்லை, குழம்பும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் போல் உப்பு தேவைப்பட்டதுனால மறுபடியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மேற்கொண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தூவி நம்ம குழம்ப இறக்கிக்கலாம். வெண்டைக்காயில் உங்களுக்கு தெரியாத மருத்துவ குணம் எதுவுமே இருக்காது. நார்ச்சத்து நிறையா இருக்குது, செரிமானத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹார்ட் டிசீஸ்க்காக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் விட்டமின் நிறையா இருக்குது, தாதுக்கள் நிறையா இருக்குது, உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறையா இருக்குங்க வெண்டைக்காயில். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை ஆரோக்கியத்துலேருந்து, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகத்துலேருந்து, எலும்பு நல்லா இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கால்சியம், வைட்டமின்கள் நிறையா இருக்குது. கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் சருமத்துக்கு ரொம்ப பொலிவை கொடுக்கக்கூடிய விட்டமின் சி, ஆக்சிஜனேட்ரியாக ரொம்பவே பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. மலச்சிக்கலை போக்குதுங்க. வெண்டைக்காயில் அவ்வளோ ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் வெண்டைக்காயை ஒரு நாளைக்கு நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை குழகுழன்னு தான் இருக்கும், நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தகவல்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட பதிலை சொல்லுங்கள். நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பழைய நண்பர்களை தவிர புது நண்பர்கள் யாரும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய வீடியோ அடுத்தடுத்து உங்களை சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.